பாருங்க, விஜயுடைய பரப்புரை கூட்டத்தில் போயிட்டு இருக்கும்போது விஜயுடைய கார் பேனட் மேலே ஏறி ஒரு ரசிகர் படுத்துட்டு ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தானா. என்ன இதெல்லாம், என்ன ரசிகரா, அவன் ரசிகரா, தொண்டரா, இல்லை லூஸா அப்படின்னு தெரியலைங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப அளவுக்கு மீறிய ஒரு செயல். அதாவது மக்கள் வந்து இதையெல்லாம் பார்த்தாங்கன்னா நிச்சயமாக ஓட்டு போட மாட்டாங்க, வயசானவங்களாம் ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறானுங்க, நாளைக்கு எப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் இவனெல்லாம் என்ன பண்ணுவானுங்க, இந்த தொண்டர்கள் தொண்டர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த ரசிகர்கள் கேவலம் இல்லையா, அருவருப்பா இல்லையா இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு. ஒரு ரசிகர்கள் அல்ல தொண்டரோ மேலே அபிமானம் வச்சுருக்குது நியாயமான ஒன்று தான். அந்த காலத்தில் எம்ஜிஆர் மேலே அண்ணாதுரை மேலையெல்லாம் அபிமானம் வச்சுருந்தாங்க. வருவாங்க, பார்ப்பாங்க, எவ்வளோ கூட்டமாக இருந்தாலும் பொறுமையாக நின்று பார்ப்பாங்க, பேசுவாங்க, போயிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு லூசுத்தனமாக, கிறுக்குத்தனமாக, கேவலமாக இந்த மாதிரி சில ரசிகர்கள்னால அந்த கட்சிக்கு நிச்சயமாக கெட்ட பேர் தான் இருக்கும். இதை விஜய் வந்து கண்டிக்கணும். இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் நான் மறுபடியும் நடிக்கிறதுக்கே போயிடுவேன், அரசியலுக்கே இருக்க மாட்டேன், இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இது சரிப்படாது அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லணும். ஆனால் இவர் வந்தால் வரட்டுங்கிற மாதிரி இருக்கிறாரு, அப்படி தான் வரணும் போது இருக்கிற மாதிரி இருக்குது. இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக இல்லைங்களா? இதெல்லாம் இது ரொம்ப ஏதாவது ஒரு ஆபத்தில் கொண்டு போய் விடும் இந்த மாதிரிலாம் இருந்தால். இது ரசிகர் அதே சமயத்தில் இவன் உண்மையான ரசிகனா எப்படிங்கிறது தெரியும், அல்லது வேறு யாராவது சமூக விரோதிகள் உள்ளே பூந்துருக்கிறாங்களாங்கிறது எப்படி தெரியும்? நாளைக்கு உள்ளே கண்ணாடியை உடச்சிட்டு உள்ளேயே ஏதாவது பண்ணான்னு என்ன பண்ண முடியும்? அல்லது காருக்குள்ள சைடில் பூந்து, இதெல்லாம் நாம் யோசிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அதனால் இதை வந்து பார்க்குற மக்கள் அல்லது நியாயமாக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், ஆண்கள், கொஞ்சம் வயசானவங்களில் இதெல்லாம் விரும்ப மாட்டாங்க. நிச்சயமாக அதை வந்து ஓட்டு குறைஞ்சிரும் இந்த மாதிரி இருந்ததுன்னா போக போக. இந்த மாதிரி ரசிகர்களை கண்டித்து வைக்கணும். அந்த அவனுங்களுக்கே தெரியணும், அந்த தொண்டர்கள் ரசிகர்களுக்கே தெரியணும், நம்ம இந்த மாதிரியெல்லாம் ரொம்ப கேவலமாக பண்ணக்கூடாது. ஒரு அளவு இருக்குது, என்ன அபிமானம் இருந்தாலோ அன்பு இருந்தாலோ அதை பார்க்குறதோட சரி, சத்தமில்லாமல் போகணும். பைக் பின்னாலேயே வர்றது, சைடில் வர்றது எவ்வளவு பார்த்துருக்கோம், எவ்வளோ தடவை சொல்லியிருக்கிறாங்க, எல்லாம் பேசியிருக்கிறாங்க. விஜய்னு சொல்லியிருக்காப்புல. ஆனால் இவனு கேட்கலன்னா இவனுங்களுக்கே புரியணும். ஒரு தற்குறிங்கிற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க, என்னென்னலாம் பேசுகிறாங்க. அதுக்கெல்லாம் உனக்கு ஒரு கொஞ்சம் கூட சொரணை இல்லையா? ஒரு பேனட்டு மேலே ஏறி போய் ஃப்ளையிங் கிஸ் கொடுத்தனால உனக்கு என்ன கிடச்சிட போகுது? என்ன இருக்க போகுது? எங்காவது தவறி விழுந்து காரு சக்கரத்துக்கடியில் விழுந்திருந்தால் என்ன ஆகும்? அல்லது